நாளைக்கு சாயங்காலம் என்னோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு, அதனால இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் லீவ் கேட்கிற முதலாளி அப்படின்னு இந்த நபர் கேட்டதுக்கு அந்த முதலாளி சொல்லியிருக்காரு, டே நாளைக்கு சாயந்தரம் தான் நிச்சயதார்த்தம், அதுக்குள்ள போய்க்கலாம், இப்ப போய் வேலையை பாரு, சுயநலமா யோசிக்காத, உனக்கு மட்டும் தான் வேலை இருக்குங்கிற மாதிரி அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினைச்சிருக்காரு. ஆமா, நாங்க தான் சுயநலமா யோசிக்கிறோம், இவரோட வேலைக்காக என்ன வலுக்கட்டாயமா இங்க உட்கார வச்சிட்டு இருக்காரு, நான் சுயநலமா யோசிக்கிறேன்னா இப்ப இவரும் வேண்டாம் இவரோட வேலையும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தோணுச்சு. ஆனா எதையுமே வெளியில சொல்லாம அமைதியா பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்காரு. என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால எல்லாருமே இன்னைக்குதான் வந்து புடவை வாங்குவாங்கன்னு நல்லா தெரியும்ல, கொஞ்சம் கோஆபரேட் பண்றா அப்படின்னா ரொம்ப தான் பண்றியாடா, போய் வேலையை பருப்போ. இவர் ரொம்ப கோவத்தோட போயிட்டு புடவைகளை எடுத்து கஸ்டமர்ஸ் காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ காமிக்கும் போது அவர் யோசிச்சிருக்காரு, இந்த புடவை கூட நம்ம தங்கச்சிக்கு நல்லா இருக்கும்ல, ஆஹா நம்ம தங்கச்சி நம்ம வருவோம்னு யோசிச்சுட்டு இருப்பாளே அப்படிங்கும் போதே அவருக்கு அவங்க அம்மா அப்பாவும் மாறி மாறி போன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவர் எடுத்திருக்காரு, எப்பப்பா வர்ற, கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வர்றேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு. அப்படித்தான் அவங்க போன் பண்ணி கூப்பிட்டே இருப்பாங்க, நமக்கு இங்க வேலை கிடக்குல்ல, போனை எடுக்காத அப்படின்னு அவர் சொன்னோடனே இவர் முதலாளியை பார்த்துட்டு, இப்படி ஒரு கொடூரமான ஒரு முதலாளியை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு அவரோட முகத்தை பார்த்திருக்காரு. ஒரு ராட்சசன் மாதிரி இவருக்கு தோணி இருக்கு. ஏதாவது சொல்லி அவரை திட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி கூட இவருக்கு தோணுச்சு. ஆனா ஏற்கனவே வாங்கின கடனும் இனி வாங்க இருக்கிற கடனும் இவரை தடுத்து அப்படியே அமைதியா நிக்க வச்சிருச்சு. இவர் முகத்தை கொஞ்சம் கோபமா வச்சுட்டு புடவை எடுத்து காமிச்சிட்டு இருந்திருக்காரு. முதலாளி சொல்லியிருக்காரு, டேய் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட வேலையை பண்றான், இப்படியே முகத்தை உருன்னு வச்சிட்டு இருக்க, எப்படி சிரிச்ச முகத்தோட வேலை பார்க்க முடியும்? அங்க எங்க அம்மா அப்பாவும் வயசானவங்க, அவங்களுக்கு உதவியா நான் இருக்கணும், இங்க ஒரு வேலையை பார்க்க வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இவர் புடவையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, அன்னைக்கு வேலைகள் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த சின்ன கடையை மூடி வைக்கிறதுக்குள்ள நைட்டு 11:30 மணி ஆயிடுச்சு. இவர் அசதியில அங்கேயே தரையிலே படுத்து தூங்கிட்டாரு. விடிய காலைல ஒரு 4 மணிக்கு முதலாளி வந்து எழுப்பி விட்டுருக்காரு, டே இந்துடுறா, அப்படின்னு உனக்கு தூக்க வேண்டிய கிடக்கு, மணி 4 ஆயிடுச்சுல, தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் சொன்னீல, இப்ப போய் தானே பஸ் பிடிக்கணும், கிளம்புவோ. இவருடைய அழக்க பிறக்க எந்திரிச்சு மணி 4 ஆயிடுச்சா, வேகமா கிளம்பி அங்கிருந்து போக போயிருக்காரு. இவர் கையை பிடிச்சி எடுத்துட்டு, போனா போயிருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பைய எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த தொழிலாளி அந்த பையில இருந்து ஒரு அழகான பட்டு புடவை எடுத்திருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு 15,000 ரூபாய் பணம் வேற இருந்திருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது முதலாளி சொல்லியிருக்காரு, என்னடா பாக்குற, அதோட சம்பாத்தியத்துல வந்த புடவை தான் அப்படின்னு கொண்டு போய் தங்கச்சிட்ட கூட கண்டிப்பா மகிழ்ச்சியா இருப்பாங்க, அதோட உள்ள ஒரு பணம் இருக்குல்ல, அந்த பணமும் உன்னோட தான், அது கடனுக்காக கொடுத்தது கிடையாது, நம்ம இத்தனை நாள் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல, அதுல வந்த லாபத்துல உனக்கு நான் கொடுக்குற பரிசு தான் அது. என்ன முதலாளி என்ன கொடூரமான நினைச்சிட்டு இருந்தியா, முதல்ல கிளம்புற வழியே பாருப்போ, போயிட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு வரணும் சரியா அப்படிங்கும் போது இவர் அந்த முதலாளிய கண்ணீர் மழுக நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதோட அந்த முதலாளியோட முகம் இவருக்கு கடவுளா காட்சி அளிச்சிருக்காரு. அவரை போன்று நல்ல உள்ளம் கொண்ட முதலாளிகள் உங்களுக்கு இருந்தாருன்னா வாழ்த்துக்கள். அதோட இது முதலாளிகளுக்கான கதை இல்லை, நமக்கு கீழே அடுத்த நிலைமையில இருக்கிற அத்தனை பேர்கிட்டயுமே நம்ம கண்டிப்போட இருந்தாலும் அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்படி நம்மளோட உண்மையான நல்ல உள்ளம் அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க கண்ணில இருந்தும் ஆனந்த கண்ணீர் கண்டிப்பா வரும்.